Audio Jungle. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, அத்தனையும் பெற்றவர் தான் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. அவர் வாழ்வு என்பதே தமிழ்நாட்டுக்கானது, நல்ல எண்ணங்களால் நல்ல செய்கைகளால். அவர் ஆட்சி காலமே பொற்காலமானது, பள்ளிக்கூடங்களால் தொழிற்சாலைகளால். கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் வளர்ந்து வந்தது, ஏழை எளிய மக்கள் வாழ்வு உயர்ந்து நின்றது. ராசா மகராசா, காமராஜர் என்ற பேரு லேசா. ராசா மகராசா, காமராஜர் வாழ்ந்த காலம் லேசா. இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாட போறோம். எல்லாரும் வாங்க. கல்வி வளர்ச்சி நாளா? இந்த விழாவை நம்ம ஏன் கொண்டாடுறோம் சார்? கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர் என்ற அனைவராலும் அழைக்கப்பட்ட ஐயா காமராஜரோட பிறந்த நாளை தான் இன்னைக்கு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட போறோம். ஓ, அப்படியாங்க சார். டேய், என்னடா காலையிலேயே கனவு கண்டுகிட்டு இருக்கிற? இல்லடா, இந்த விழாவுக்கு காமராஜரே நேர்ல வந்தா எப்படி இருக்கும் யோசித்து பார்த்தேன்டா. என்னடா, நீ நினைச்ச மாதிரியே ஐயா காமராஜரே வர்றாருடா. யாரு காமராஜரா? ஐயா வாங்க, வந்து நாற்காலில உட்காருங்க. ஐயா, எங்க ஸ்கூல்ல நடக்கிற இந்த கல்வி வளர்ச்சி நாள் விழாவுக்கு நீங்களே நேர்ல வந்து கலந்துகிட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் பெருமையாவும் இருக்குங்க ஐயா. என்ன தம்பிகளா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் ஐயா. இந்த காலத்துல கல்வியோட தரம் எப்படி இருக்கு? மாணவர்கள் அனைவரும் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு வராங்களா? ஐயா, நீங்க பட்டி தட்டி எல்லாம் பள்ளிக்கூடம் திறந்து அங்க பாடம் படிக்க பசங்க வரணுன்றதுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தீங்க. இப்ப உள்ள அரசாங்கம் மதிய உணவு திட்டத்தோட காலை உணவு திட்டமும் கொண்டு வந்து எல்லா மாணவர்களும் வயிறார சாப்பிட்டு பாடம் படிக்க வழி செஞ்சிருக்காங்க ஐயா. அப்படியா? காலை உணவு திட்டமும் கொண்டு வந்துட்டாங்களா? நல்லது நல்லது. பசங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கு அரசாங்கம் ஏதாவது சலுகை செய்யுதா? ஆமாங்க ஐயா, எங்க பெத்தவங்களோட
குறைக்கிற விதமா மாணவர்களாகிய எங்க ஒவ்வொருவருக்கும் நோட்டு, புக்கு, யூனிஃபார்ம், ஷூ, சாக்ஸ், கலர் பென்சில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், சைக்கிள்னு எல்லாமே இலவசமா கொடுத்து நாங்க பள்ளிக்கூடத்துல வந்து நல்லா படிச்சு முன்னேற உதவி பண்றாங்க ஐயா. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க ஐயா, அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கும் ஆங்கில பள்ளி மாணவர்கள் மாதிரி டிப் டாப்பா இருக்கணும்னு போட்டுக்க சீருடையும் காலணிகளுக்கு பதிலா ஷூ சாக்ஸும் எல்லாம் கொடுத்திருக்காங்க ஐயா. இவ்வளவு சலுகைக்கு அரசாங்கம் செய்யுது, பிள்ளைகளை வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்துல வந்து பெத்தவங்க வந்து சேர்க்கிறாங்களா? அதை எங்கேயா கேக்குறீங்க? பெத்தவங்க பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஐயா. என்னப்பா இப்படி சொல்றீங்க? எங்க அம்மா அப்பா எங்களை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்க ஆசைப்பட்டு தங்களோட தகுதிக்கு மீறி பணத்தை கடனா வாங்கி எங்களை இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் பணம் கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து எங்களை சேர்க்கிறாங்க. இப்படி அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி படிக்கிறதுனால தமிழும் தெரியாம இங்கிலீஷும் தெரியாம நாங்க தடுமாறி நிக்கிறோம் ஐயா. என்னப்பா இது உண்மையா? இதெல்லாம் பரவாயில்லங்க ஐயா. மாணவங்க எல்லாரும் சரியான நேரத்துக்கு பள்ளிக்கூடம் வரணும்னு அரசாங்கம் சைக்கிளும் பஸ் பாஸும் கொடுத்தா சில மாணவர்களும் லேட்டா தான் ஸ்கூலுக்கு வராங்க ஐயா. என்னப்பா மாணவர்கள் ஏன் லேட்டா வராங்க? பெத்தவங்க சரியா இல்லையா? அந்த காலத்துல எங்களுக்கு போதுமான படிப்பறிவு இல்ல, ஆனா வருங்கால சன்னதி எல்லாம் படிக்கணும். அறிவு பசிக்கு பள்ளிகள், வயிற்று பசிக்கு மதிய உணவு, லட்சங்கள் விரும்பாத லட்சியங்கள், தனக்கென்ற சுயநலம் இல்லாத வாழ்க்கை கொண்டு நல்லாட்சிக்கு உதாரணமாக விளங்க கரைப்படியா கரங்களே உங்களை அழைக்கின்றேன். மனிதருள் மாணிக்கமாய் திகழ வாழ்த்துகிறேன். ஐயா காமராஜர் வாழ்க! ஐயா காமராஜர் வாழ்க! ஐயா காமராஜர் வாழ்க! அரிசி விளைஞ்ச ஊரு என் அத்தை பிறந்த ஊரு, என் அத்தை பிறந்த ஊரு இப்போ சுத்த சுடுகாடு. கரும்பு விளைஞ்ச ஊரு ஏன் அப்ப பிறந்த ஊரு, கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலம் ஆச்சு. கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலம் ஆச்சு. ஆறு குளம் நிறைஞ்சிருந்த நாடு எங்க நாடு, அந்த ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு. ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு. பாதி இடம் நகராட்சி பஸ் ஸ்டாண்டு ஆச்சு, அது மீது இடம் உயரமான குப்பமேடு ஆச்சு. இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்கள்